Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. இந்த திரை விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் உங்களுடைய கோரிக்கை? சார் யாருமே இங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு பேசவே இல்லை சார். ட்ரோலை பத்தி தான் பேசுறாங்க. டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றதும் வன்மத்தோட தனி மனித தாக்குதல் பண்றதும். இப்ப நான் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு சமீபத்தில் வந்து ஒரு படத்துக்கு அந்த ரிவ்யூ எதுவுமே பர்சனலா டேமேஜ் பண்ண மாதிரி யாரும் சொல்லல. படத்துல எது பிடிக்கல எது பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க சார். எல்லா வலைதளங்களையும் சுத்திக்கிட்டு இருக்க ஒரு செய்தி என்ன, அஜித் படத்தை பற்றி பிரேக் டவுன் அப்படின்ற ஆங்கில படத்தை தழுவி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு. அதாவது இந்த கதை வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே ஒரு இன்ஸ்பயர்டா தான் ஆரம்பிச்சிருக்கு. அது பிறகு வந்து நிறைய காட்சிகள். சுதா கொங்காரா படத்துலேருந்து சிவகார்த்தியும் விலகிட்டாரு. ஏன்னா செட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க சுதா கொங்காரா, அதனால் அவங்க படத்தில் நடித்தோம்னா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை விலகிட்டார். அவங்க வந்து சுதா கொங்கரா பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களுக்கான ஒரு பர்டிகுலர் வே ஆஃப் ஒர்க்கிங் இருக்கும் சார். அந்த ஒர்க்கிங்கில் வெல்கம் பேக் டு சினிமா திஸ் வீக். தேங்க்யூ சார். இல்லை கீழே போகிற கமெண்ட்ல எப்போ பார்த்தாலும் எங்கே தனஞ்சயன், எப்போ வருவார் தனஞ்சயன். டூரிங் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் வர முடியல. பிகாஸ் நம்ம படங்கள் ரிலீஸில் இருந்தேன். அது பிறகு வந்து நிறைய டென்ஷன்ஸ் போயிட்டே இருந்ததா, அந்த நேரத்தில் வந்து நம்ம இதாவது பேசி குழப்பம் வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் சார், நான் எங்கே போனாலும் ஃபாரினில் போன போதும் சரி, ப்ரொமோஷனுக்காக தான், தனியாக ஒன்றும் ஊர் சுற்ற போல. ஸோ எங்கே போனாலும் என்னன்னா அங்கே கேட்டோன்னே, சார் நீ என்ன சார் டூரிங் டாக்ஸில் வரமாட்டேன்றீங்க, சாரோட பேசுங்க சார், ஜாலியாக இருக்குது சார் உங்களை பார்க்குறதுக்குன்னு நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது, என்னடா பரவாயில்ல நம்ம ரீச் ஆயிருக்கு போல இருக்கே அப்படின்னு ஒரு இது வந்தது. அதுக்கு உங்களுக்கு தான் வாழ்த்து சொல்லணும். உங்களோட சேனலும் நீங்களும் அவ்வளோ பெரிய ரீச்சில் இருக்கீங்க. எல்லாரும் நம்மளை ஏன் சார் பேச மாட்டேன்றீங்க கேட்குறாங்க. முதல்ல இப்போ உள்ள ஒரு பிரச்சனையிலேருந்து ஆரம்பிப்போம். இந்த திரை விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் உங்களுடைய கோரிக்கை? இது வந்து தனிப்பட்ட தனஞ்சயனா நீங்கள் பேசிட்டு இல்லை. நம்ம வந்து தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், அந்த சங்கத்தில் வந்து நிறைய டிஸ்கஷன் இதை பற்றி ஒரு 9 மாதமாக போயிட்டுருக்கு. அதாவது கேரளாவில் இது ஆரம்பிச்சது. கேரளாவில் ஆரம்பித்த பிறகு அவங்க வந்து கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டில் வந்து ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணாங்க. அந்த கமிட்டி ஒரு ஃபைண்டிங்கை கொண்டு வந்தது. அதில் வந்து கூல் ஆஃப் பீரியட் பண்ணலாம். கூல் ஆஃப் அப்படின்றது 72 மணி நேரத்துக்கு விமர்சனங்கள் வரக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து ஹைகோர்ட் எடுத்துட்டு, ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க, இதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. கூல் ஆஃப் பீரியட்ன்றது நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான். அதாவது நீங்க வந்து நெகட்டிவ் ரிவ்யூ பாம்பிங் தான். we are not talking about positive review. இப்போ இது யார் வந்து டிஸ்கிரிஷனரா பண்றது, இது வந்து எது பாசிட்டிவ் ரிவ்யூ எது நெகட்டிவ் ரிவ்யூன்னு எப்படி டிஸ்டிங்விஷ் பண்றது, இப்படி பல குழப்பங்கள் இருக்கும்போது இதை வந்து நீங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்கன்னு இண்டஸ்ட்ரிக்கு திருப்பி அவங்க கேள்வி கேட்டாங்க. இப்போ ஒருத்தர் வந்து சர்காஸ்டிக்கா ஒரு வார்த்தைகள் எழுதிட்டு போனா அது வந்து நெகட்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. சிலது ஃபன்னா இருக்கலாம். இப்போ எது வந்து நெகட்டிவ் நினைக்கிறது எது பாசிட்டிவ் நினைக்கிறதுன்னு வராமல் ஒரு குழப்பம் வரும்போது அப்படியே அது இம்ப்ளிமெண்டேஷனில் டிலே ஆகிட்டே இருந்தது. நாங்கள் மலையாளம் இண்டஸ்ட்ரியில் பேசணும். அது பிறகு வந்து அசோசியேஷன், இதெல்லாமே அசோசியேஷனாக பேசணும். அது பிறகு இந்தியன் ப்ரொடியூசர் கில்டில் இதை பற்றி ஒரு மீட்டிங் நடந்தது. நான் சொல்றது 6 மாதம் முன்னாடி இந்த மீட்டிங் நடந்தது. இந்தியன் ப்ரொடியூசர்ஸ் கில்டில் ஆல் இண்டியா லெவலில் தெலுங்கு இண்டஸ்ட்ரி, மலையாளம் இண்டஸ்ட்ரி, இந்தி இண்டஸ்ட்ரி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இதுக்கு ஒரு நெறிமுறைப்படுத்தணும். சார் யாருமே இங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு பேசவே இல்லை சார். பாசிட்டிவ் ரிவ்யூ தான் போடணும் அப்படிலாம் சொல்லவே இல்லை. ட்ரோலை பற்றி தான் பேசுகிறாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு உங்க கொடுத்துக்க ரைட்ஸை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறதை பற்றி தான் பேசுகிறாங்களே தவிர மற்றபடி ரிவ்யூஸ் போடாமல் படங்கள் வெற்றி அடைய முடியாது சார். ரிவ்யூஸ் இல்லைன்னா படங்கள் வந்து ரீச் ஆக முடியாது. இன்றைக்கி நம்ம 99% ஆடியன்ஸ் வந்து என்ன மாதிரி ரிவ்யூஸ் வருது, என்ன மாதிரி ரேட்டிங் வருது, அதை வச்சு தான் அவங்க டிசைட் பண்ணுறாங்க இந்த படத்தை இந்த வாரம் பார்க்கலாமா இல்லையான்னு. இது சினிமாவுக்கு மட்டும் இல்லை, இப்போ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கூட சார், ஹோட்டலுக்கு போகிறதுனா முதல்ல ஃபுட் ரிவ்யூ பார்க்குறாங்க. போய் தங்குறதா இருந்தால் அந்த ஹோட்டல் அகாமடேஷன் பற்றி என்ன எல்லாத்துக்குமே இப்போ வந்து ரிவ்யூன்றது வந்து காமன் சார். அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற அசோசியேஷன் முட்டாளுங்க இல்லை ரிவ்யூ வானான்னு நினைக்கிற மாதிரி. நம்ம கேட்டதே என்னன்னா, இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்க்கு எதிராக எப்படி நம்ம வந்து ஒரு கைட்லைன் கொண்டு வருது. நெகட்டிவ் அப்படின்னா
டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணுறதும் வன்மத்தோட தனி மனித தாக்குதல் பண்ணுறதும். சார் ஒரு திரைப்படம் என்பது இப்போ நீங்கள் நடிக்கிறீங்க வச்சுங்களேன், நான் உங்கள் நடிப்பை பற்றி குறை சொல்லலாம், அதோட முடிஞ்சிச்சு தவிர உங்கள் பர்சனல் லைஃப்குள்ள நான் போக முடியாது, உங்கள் டிசிஷனை பற்றி நான் சொல்ல முடியாது, உங்கள் என்ன இது பண்ணீங்க அப்படி இப்படிலாம் நான் இறங்க முடியாது. தனஞ்சயன் அப்படி நான் நடிச்சிருந்தாலோ இல்லை நான் கதை எழுதியிருந்தாலோ என் கதை நல்லா இல்லை, உன் கதை சரியா இல்லை, நீ ப்ரொடக்ஷன் சரியில்லை, இதெல்லாம் சொல்கிறதுக்கு எல்லா உரிமையும் எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா பணம் கொடுத்து பார்க்குற எல்லாருக்குமே திரைப்படத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, விமர்சகர்களுக்கும் பயங்கரமான உரிமை இருக்குது. ஆனால் அந்த உரிமை எங்கே ஒரு பார்டர்லைன் கேஸ் சொல்லுவாங்கள்ல, அதாவது எங்கே அது தாண்டி வருதுன்னா, இது மட்டும் இல்லை நான் உன்னை அப்யூஸ் பண்ணுவேன், உன்னை திட்டுவேன் அப்படின்னு வரும்போது இட் கிராசஸ் அ லிமிட். தனி மனித தாக்குதலேருந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நீங்கள் எந்த அளவு போகலாம், எந்த அளவு போகக்கூடாது, ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை தாண்டி போறாங்களே அப்படின்ற ஒரு வருத்தத்துல தான் பல பேர் வந்து இது இந்தியன் டூல ஆரம்பிச்சு போயிட்டு இருந்தது. இப்போ அந்த வருத்தத்துல தான் நம்ம வந்து இப்போ சமீபத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம பேசிட்டே இருக்கோம். எங்க அசோசியேஷன்ல என்னன்னா, ஆஃபீஸ் பேரர் குரூப்ல தொடர்ந்து என்ன கம்ப்ளைண்ட்னா, நீங்க எல்லாம் பேசிட்டே இருக்கீங்க, உருப்படியா ஒன்றும் பண்றதே இல்லை. இப்போ பாருங்க எந்த அளவுல வந்துட்டாங்க பாருங்க. ஒரு படத்தை வந்து வன்மத்தோட தாக்குறாங்க அப்படின்னு வரும்போது நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது தான் அதுக்கு அடிப்படை காரணம் வந்து திருப்ப சுப்ரமணியன் சார். அவர் வந்து பயங்கரமா டிவில எல்லாம் நிறைய பேசி அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி பண்றதை வந்து தடுக்கிறதுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில யாருமே இல்லை, எல்லாருமே வந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க வந்து ஒரு அசோசியேஷனா திரையரங்களை இனிமேல் அலோ பண்ண போறது இல்லை. இந்த மாதிரி ரிவ்யூஸ் எல்லாம் வந்து அதாவது ஆடியோ வீடியோ எடுத்துட்டு அதை வந்து வைரல் பண்ணிட்டு திரையரங்களுடைய இண்டஸ்ட்ரியை அவங்க கெடுக்கிறாங்க, திரையரங்கு மக்கள் வரவிடாம தடுக்கிறாங்க அப்படின்னு சுப்பிரமணியன் சார் சொல்லி ஒரு 4-5 இன்டர்வியூ 4-5 சேனல்ல வரும்போது தான் அது எல்லாமே பரவலா வந்துட்டு அப்போ வந்து அவர் கால் பண்ணி பேசினார். ஏதாவது ஆக்ஷன் எடுப்பீங்களா, ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் சொல்லி உட்காந்துட்டு இன்ஆக்டிவா இருப்பீங்களான்னு கேட்கும்போது தான் நம்ம அசோசியேஷன் ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாம் பேசிட்டு சரி நம்ம வந்து ஒரு விஷயம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து எங்களுடைய சார்பிலேருந்து அந்த ரிக்வெஸ்ட் வச்சோம். அவருக்கு என்ன வச்சோன்னா, நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க, இது வந்து பாசிட்டிவான வியூஸ் அப்படி நெகட்டிவான வியூஸ் இல்லை, நீங்கள் வந்து ஆடியன்ஸ் வியூஸ்ன்றதே இப்போ அதாவது பொறுப்பு இல்லாமல் கொஞ்சம் பேர், நம்ம 99% சொல்ல முடியாது, 99% நல்லா பண்ணுறாங்க, 1% தான் பிரச்சனையே. இப்போ நம்ம எல்லாமே ரிவ்யூஸ்ல பார்த்தீங்கன்னா 99% வந்து பர்ஃபெக்டாக இண்டஸ்ட்ரிக்கு ஆதரவாக இண்டஸ்ட்ரியோட சேர்ந்து அவங்களும் குரோ ஆகிறாங்க. இண்டஸ்ட்ரிக்கு என்ன ஃபேர் ரிவ்யூ கொடுக்கணுமோ அதை கொடுக்குறாங்க. சார் இங்கே யாருமே 2 ஸ்டார் போட்டால் கோச்சிங்கெல்லாம் யாரும் பேசாமல் இல்லை. இந்த படத்தை பற்றி இதுதான் ஒப்பீனியன். இது தவிர நாங்கள் பர்சனலாக எதுவும் பேச விரும்பலைன்னா இந்த பார்டர் கிராஸ் ஆகாது. அது கிராஸ் ஆன பிறகு தான் இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம இதையே கொண்டு வரக்கூடாது. நான் திருப்பி இந்த சேனல் மூலமாக சொல்றதுன்னா, யாருமே இங்கே தடுக்கணும்னு நினைக்கல. இப்போ இந்த 3 நாட்கள் ரிவ்யூ வரக்கூடாதுன்னு வரும்போது கேரளாவில் பண்ணதை நம்ம ஏன் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது? ஏன்னா 1% தான் பிரச்சனை, ஆனால் அந்த 1% மட்டும் தடுக்க முடியாது. 99% நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு வரும்போது அந்த 1% தடுக்கிறது எப்படி பண்ண முடியாத போது அப்போ ஜென்ரலாக தான் நம்ம வந்து ஒரு கைட்லைன் கோர்ட்டுக்கிட்ட கேட்கறது தான் கோர்ட்டுக்கு போகணும். இப்போ கோர்ட்டு என்ன சொல்லிச்சுன்னா, ஒட்டுமொத்தமாக நாங்கள் பிளாங்கெட்டாக இது பண்ண முடியாது, ஆனால் நான் வந்து எல்லாரும் நோட்டீஸ் கொடுப்போம், அவங்க என்ன சொல்றாங்க பார்க்கலாம். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், கமிஷனர் ஆஃப் போலீஸ் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, நீங்க கேட்கறத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், ஒட்டுமொத்தமா எப்படி தடுக்க முடியும்? அதனால வந்து ரிவ்யூஸே வரக்கூடாது அப்படின்னா இதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு கூகுள் எல்லாருக்கும் வந்து நோட்டீஸ் போற மாதிரி நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. 6 பேருக்கும் நோட்டீஸ் போயிருக்கு. அதுல நாங்க அசோசியேஷன் சார்பில் யாருமெல்லாம் கேட்டோமோ இப்போ 4 வாரங்களுக்குள்ள அவங்க நோட்டீஸ் ரிப்ளை கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் ஹியரிங்ல இதை பத்தி ஒரு டிஸ்கஷன் நடக்கும். நாங்க போறதே கேரளா ஹைகோர்ட் கொடுத்த ரூலிங் வச்சுதான். அந்த ஜட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி நம்ம கேட்குறோம். எங்களுக்கும் ஒரு கைட்லைன் இங்கே கொடுங்க. அதனுடைய ஒரு பெரிய டெவலப்மெண்ட் நடக்கும் தெரியுமா சார்? இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு சமீபத்தில் வந்து ஒரு படத்துக்கு அந்த ரிவ்யூ எதுவுமே பர்சனலாக டேமேஜ் பண்ண மாதிரி யாரும் சொல்லல. படத்துல எது பிடிக்கல எது பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க சார். இதான் சார் நாங்கள் கேட்குறோம். அதுக்கு முன்னாடி வந்துச்சு சார், அவங்களே மாற்றம் கொண்டு வந்துட்டாங்க. யார்? ரிவ்யூவர்ஸே. அருமை. இப்போ லாஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா வந்த படங்கள்ல அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அந்த ரிவ்யூ பார்த்துட்டு நான் அந்த ரிவ்யூவருக்கே ஃபோன் பண்ணி நான் அப்ரிஷியேட் பண்ணேன். நான் சொன்னேன், சார் இதை தானே சார் நாங்கள் கேட்டோம், நாங்கள் உங்களை வேற எதுவுமே கேட்கல சார். நீங்க சகட்டுமேனிக்கு ஒரு படத்தை வந்து தாக்கி விமர்சனம் பண்ணாம அவர் பண்றாரு நான் சொல்ல வர்றது, எந்த ரிவ்யூவர் இந்த மாதிரி பண்றாங்களோ நான் என்ன சொன்னேன்னா, உங்களை இது தானே சார் கேட்டோம். மோசமான படத்துல கூட ஒரு 2 விஷயம் நல்லா இருக்கும்ல, நீங்க அதை சொல்லுங்களேன். அதை தான் நாங்க கேட்டோம். அவர் என்ன சொல்லியிருந்தாரு, அந்த படத்துல இதெல்லாம் நல்லா இருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு புரியல, ஆனா இது பிறகு உங்க இஷ்டம், அது நீங்களா டிசைட் பண்ணீங்க, இந்த படம் இப்படிப்பட்ட படமா அப்படிப்பட்ட படமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தார். இப்போ அதோட முடிச்சிட்டாரு. இப்போ நான் வந்து பெரிய ரிவ்யூவர்ஸே 3 பேர் நான் சொல்றேன், அவங்க 3 பேர் சொன்னது பாத்தீங்கன்னா ஒரு டோட்டலா இது ரிஜெக்டட் படம், இது வந்து அவுட்ரைட் ரிஜெக்ட் பண்ண வேண்டிய படம், இதை வந்து பார்க்கக்கூடாத படம், மோசமான படம், தமிழ் சினிமானுடைய நாஸ்தியான படம் அப்படின்லாம் வாய் திறக்கல. இதெல்லாம் நல்லா இருக்கு, இதெல்லாம் நல்லா இல்லை, இதான் கதை, இப்படி சொல்லிட்டு உங்க இஷ்டம் அப்படின்னு ஆடியன்ஸ் சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் நான் சொன்னார், சார் நீங்கள்லாம் இப்போதான் ரிவ்யூஸே படக்கூடாது சொல்லும்போது எங்களுக்கே ஒரு வரி வருது, நாளைக்கு ஏதாவது பண்ணுவீங்களோ எங்களுக்கு எதிராக அப்படின்னு. சார் நான் தனிப்பட்ட முறையிலன்றதெல்லாம் இல்லை சார், நான் அப்ரிஷியேட் பண்ணி தான் உங்களை கால் பண்ணி பேசுகிறேன். இதுதான் நாங்கள் கேட்குறோம் அசோசியேஷனாக. ஸோ இது நீங்கள் கவனத்தில் வச்சிங்க சார் அப்படின்னா, இல்லை சார் இப்போ கவனமாக தான் நாங்கள் பண்ணுறோம், ஒரு தடவை திருப்பி பார்க்குறோம்,
நம்ம ஏதாவது தனிப்பட்ட மனிதர் மேலேயோ தனி மனித தாக்குதல் இருக்கா, இல்லை ஏதாவது காயப்படுற மாதிரி வார்த்தைகள் இருக்கான்னு பார்த்துட்டு தான் சார் நம்ம போட போகிறோம் அப்படின்னா இதை தானங்க நாங்கள் கேட்டோம் சார். we are all part of the industry. இப்போ நீங்கள் எவ்வளோ தூரம் part of the industry, நான் அந்த அளவு மீடியா எல்லாருமே part of the industry. ஒருத்தர் நம்பி தான் இருக்கும், நம்ம ஒருத்தரோட கலந்து தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே பழகி இருக்கும். எல்லாம் சினிமா ஃபேமிலியில் இருக்கவங்க தானே, ஃபேமிலி தானே, வேற துறை துறை தான், எல்லாருமே ஃபேமிலி தானே. இப்போ இதே துறையில் இருக்க ரிவ்யூர்ஸ் எல்லாம் சார் எங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையா நாங்கள் ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம், தனிமனித தாக்குதலுமே பண்ண மாட்டோம், ஒரு படத்தை ஒட்டுமொத்தமாக நாங்கள் வந்து நிராகரிக்க மாட்டோம், அதில் இருக்கிற சில நிறைகளாக நாங்கள் சொல்லுவோம். நான் சும்மா ஒரு இதுவாக சொல்கிறேன், நாங்கள் ஓவராலாக அன்பயஸ்டாக ரிவ்யூ பண்ணுவோம் சார், இதை நாங்கள் கேரண்டி பண்ணுறோம். நீங்கள் இந்த மாதிரிலாம் வேலை வெட்டி இல்லாமல் எங்களுக்கு நோட்டீஸ்லாம் கொடுக்காதீங்க, 3 நாள் ரிவ்யூ பண்ணக்கூடாதுலாம் சொல்லாதீங்க. நாங்கள் பொறுப்பாக எங்கள் சைட்லேருந்து எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒழுங்காக எங்களோட ரிவ்யூ வரும், நீங்கள் வந்து இதெல்லாம் இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க அப்படின்னா தயாரிப்பாளர் என்ன பண்ணுவாங்க, ரிவ்யூஸ் இல்லாமல் சினிமா சர்வே பண்ண முடியாது. ரிவ்யூஸ் வந்தால் தான் ஆடியன்ஸ் உள்ள வருவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். பொதுவாக 8 வாரத்துக்கு அப்புறம் தான் பெரிய படங்கள்லாம் வெளியிடணும் ஓடிடியில் அப்படின்னாங்களா, அது நடைமுறைக்கு வந்துருச்சா இல்லை வரப்போகுதா? இப்போதைக்கு இன்னும் ஒரு அக்ரிமெண்ட் வரல சார், பேச்சுவார்த்தையில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் சங்கம் ப்ளஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு நம்ம வந்து திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தோட நம்ம பேசிட்டு இருக்கோம், வழிமுறை கொண்டு வரணும். அது எல்லாமே ஃபியூச்சரில் நம்ம பிச் பண்ணுற படங்களுக்கு, ரிலீஸ் ஆன படங்களுக்கோ இல்லை இப்போ கரண்ட்ல பிசினஸ் ஆன படங்களுக்கு பண்ண முடியாது. ஏற்கனவே ஒப்பந்தம் இருந்தால் அந்த படத்துக்கு போய் நம்ம உட்காந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண முடியாது. இப்போ கங்குவா பொறுத்தவரை லாஸ்ட் இயரே அக்ரிமெண்ட் போட்ட ஒரு படம், ஓகே, ஸ்டுடியோ கிரீனால. ஆனால் அந்த படத்துக்கு 4 வாரம் தான் போட்டாங்க. நான் சொல்றது சவுத் லாங்குவேஜஸ். அதனால 4 வாரத்தில் அந்த படம் வரணுன்ற ஒரு பிளான். அது வந்து 13ஆம் தேதி வரணும்னா இப்போ 8ஆம் தேதியே வருது அந்த படம். 8ஆம் தேதினா அமேசான் பிரைம்ல வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சாங்க, இப்போ எங்களுக்கு வந்து நிறைய படங்கள் இந்த மாதிரி டிலே ஆயிடுச்சு, எங்களுக்கு அடுத்த வாரமும் ஒரு படம் இருக்கு, அதனால இப்போ 8ஆம் தேதி நான் கொண்டு வந்துட்டுமா. ஏன்னா திரையரங்குல படம் இப்போ நம்ம வந்து 3 வாரத்தில் படம் எல்லா திரையரங்கும் எடுத்துட்டாங்க. இப்போ புஷ்பா 2 வந்த உடனே நிறைய திரையரங்குல படம் 3ஆவது வாரத்திலே முடிஞ்சிருச்சு. இப்போ லைஃப் சைக்கிள் இல்லைன்னு வச்சுங்களேன், திரையரங்குல படம் இல்லைன்னா நீங்கள் வந்து கேட்க முடியாது அவங்கள. இப்போ அவரை எடுத்துங்களேன், ஒரு 4 வாரத்தில், அதுவும் 4 வாரம் தான் அக்ரிமெண்ட். அது ஏன் போஸ்ட்போன் ஆச்சு 2 வாரத்துக்கு ஓடிடியில் வரதுக்கு? பிகாஸ் படம் திரையரங்குல ஓடிட்டே இருக்கும்போது, திரையரங்குல ஓடிட்டே இருக்கும்போது நீங்கள் தடுக்க முடியாது. அவங்களுக்கு அடுத்ததா பெரிய படம் வந்தாலும், அது 2வது வாரத்திலேயே பெரிய படம் வந்தாலும் 3வது வாரம் அந்த படம் கண்டினியூ ஆச்சு. அப்புறம் 6 வாரம் போயிட்டு ஸ்ட்ராங்கா இருந்தது. என்னாச்சுன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு இன்னும் 2 வாரம் கொடுங்க, போஸ்ட்போன் பண்ணுங்கன்னா அவங்க அப்போட 2 வாரம் தான் ஒத்துக்கிட்டாங்க, 8 வாரம்லாம் ஒத்துக்கல. இப்போ 2வது வாரம் வந்துருச்சு. இப்போ அமரன் படம் 5ஆம் தேதி வந்துருச்சு. இப்போ அமேசான் பிரைம் என்ன சொன்னாங்க, இப்போ படம் வந்து அமேசான் இது புஷ்பா 2 வந்த பிறகு திரையரங்குல எல்லா இடத்துலையும் படத்தை வந்து நீக்கிட்ட பிறகு நாங்கள் எங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும், இது ஒரு நல்ல வாய்ப்பு, 8ஆம் தேதி வந்துட்டா நல்ல வாய்ப்புன்னு சொன்னோடனே அது ஞானவேல் சார் ஒத்துட்டு இருக்காரு. உடனே வந்து இப்போ 8ஆம் தேதியே வருது படம். 8ஆம் தேதினா இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம், நாளைக்கு வரப்போகுது சனிக்கிழமை. இதுன்னா 4 வாரம் கூட இல்லை, அதுலேயே ஒரு 4 நாள் கம்மி. எப்படியும் வந்து வீக்கெண்ட்ல எல்லாம் பார்க்கலாம்ல, அந்த ஒரு ஐடியால தான். இப்போ வந்து 7th மிட்நைட்ல இருந்து நம்ம பார்க்க போறோம் இந்த படத்தை வந்து 7th மிட்நைட் சனிக்கிழமை நைட்ல இருந்து எல்லாருமே பார்க்கலாம் இந்த படத்தை. ஸோ சண்டே எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம சண்டே பார்த்தாங்கன்னா அட்லீஸ்ட் இந்த படத்தை பொறுத்தவரையும் இது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிடுறேன். ஒரு 12 மினிட்ஸ் எடிட் பண்ணப்பட்ட படம், அப்புறம் சவுண்ட் கரெக்ஷன்ஸ் நிறைய ஃபீட்பேக் வந்ததெல்லாம் டைரக்டர் கேர் எடுத்துட்டு அது என்னுடைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி தான் இப்போ இந்த ஓடிடியில் வர படம் வந்து அவங்க வந்து தியேட்டரில் ஒருவேளை எடிட்டட் படம் பார்க்கலன்னா வேற ஒரு புது அனுபவமாக இருக்கும் தான் எல்லாரும் அவங்க சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். நான் வந்து எந்த ஒரு இதுவும் சொல்ல விரும்பல. பட் மாடிஃபைடு, அதாவது என்னென்ன மாடிஃபிகேஷன் டைரக்டர் நினைச்சாரோ அது பண்ணிட்டு தான் அமைச்சிருக்காரு. அதை தான் நம்ம சென்சர் பண்ணி, ஏன்னா ரீசென்சர் பண்ணணும். ஏன்னா நீங்கள் 12 மினிட்ஸ் குறைக்கணும்னா நீங்கள் திருப்பி சென்சரில் அப்ரூவல் வாங்கணும். அதெல்லாம் வாங்கி தான் அந்த படத்துக்கு நம்ம தியேட்டர்லேயே 12 நிமிஷம் குறைச்சு அது 12 குறைச்சிருந்தோம். அது பிறகு அந்த சவுண்டு இதெல்லாம் சேர்ந்து இப்போ வந்து கொடுத்த கண்டென்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்த கண்டென்ட் இல்லை, மாடிஃபைடு கண்டென்ட் தான் இப்போ வந்து அமேசானில் கொடுத்துருக்கு. எல்லா வலைதளங்களையும் சுற்றிக்கிட்டு இருக்க ஒரு செய்தி என்ன, அஜித் படத்தை பற்றி பிரேக் டவுன் அப்படின்ற ஆங்கில படத்தை தழுவி தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு மெல்ல ஒரு 2-3 வலைதளங்கள் ஆரம்பித்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சீரியஸாக வந்து அதுக்கான உரிமைகளை வாங்கலை, 150 கோடி ரூபா கேட்டு அந்த நிறுவனம் வழக்க தொடர்ந்துருக்காங்க. இவ்வளோ பெரிய படத்தை தயாரிக்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனம் உரிமைகள் வாங்காமல், அதுவும் ஏறக்குறைய அந்த படத்தில் உள்ள ஷார்ட்ஸ் மாதிரியே பல ஷார்ட்ஸ் அந்த படத்தினுடைய டீசர்லேயே இருக்குது, எப்படி வெளியிடுவாங்க? இதை பற்றி எந்த யோசனையும் இல்லாமல் எப்படி இப்படி செய்தி வெளியிடுறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த தகவல் வந்தவுடனே நான் வந்து லைக்கா நிறுவனம் இதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிற நிறைய பேர் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவங்க ஒரே சொன்னாங்க, சார் இது 3 மாதம் முன்னாடியே நாங்கள் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி ரைட்ஸ் எல்லாம் அதுக்கு ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. அப்போ அது எவ்வளோ அமௌண்ட்ன்றதெல்லாம் அவங்க சொல்லலை. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் எப்போ ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். அதாவது இந்த கதை வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே ஒரு இன்ஸ்பயர்டாக தான் ஆரம்பிச்சிருக்கு. அது பிறகு வந்து நிறைய காட்சிகள் சிமிலாரிட்டி வரும்போது லைக்கா ரெஸ்பான்சிபிளான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக அவங்க பேசி அதுக்கான ரைட்ஸும் பேசி முடிவு பண்ணி அப்பயே வாங்கி எல்லாம் முடிச்சிட்டாங்க.
அதனால இப்போ ஒரு நோட்டீஸ் வந்தது, இவ்வளோ அமௌண்ட் வந்ததெல்லாம் அவங்களே பார்த்து வேக்குறாங்க. யாருங்க இதெல்லாம் சொன்னது உங்களுக்கு அப்படின்னு என்ன கேட்டாங்க. இல்லைங்க நியூஸ் போயிட்டு இருக்கு, பரவாயில்ல, இது உண்மையான்னு கேட்டேன். சார் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, படத்தை முடிச்சு 10ஆம் தேதி வரோம், நாங்க எல்லாரும் பரபரப்பா இருக்கும், இப்போ போய் உட்காந்து எங்களை டிஸ்டர்ப் பண்றீங்களா அப்படின்றாங்க. இல்லைங்க இது மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கும்போது எனக்கு வரியா இருக்கு, 10ஆம் தேதி எப்படி வருவீங்க, ஏன்னா இவ்வளோ பெரிய நோட்டீஸ் வந்ததுன்னா இதை எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னா, சார் சும்மா விடுங்க சார், நான் வந்து அஜர்பைஜானில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு சார், அது பிறகு வந்து தாய்லாண்டில் ஒரு படம் சாங் ஷூட்டிங் சார், அதோட முடிச்சுட்டு டப்பிங் போயிட்டுருக்கு, சைமல்டேனியஸாக டப்பிங் போயிட்டுருக்கு. படத்தை முடிச்சுட்டு 10ஆம் தேதி கொண்டு வரணும். இப்போ அடுத்தடுத்து அவங்க ரிலீஸ் பண்ண வேண்டிய நிறைய இது இருக்குது. அவங்க 10ஆம் தேதி ரிலீஸ்க்கு மேசிவாக பிளான் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதனால் அவங்கள பொறுத்தவரையும் எந்த பிரச்சனையுமே இல்லை, விடாமுயற்சி 10ஆம் தேதி ஜனவரி 100% வருது. இது எந்த தடங்களுமே இல்லை, இதெல்லாம் அவங்க ஏற்கனவே முடிச்சுட்டு அது பிறகு தான் படத்தை முடிச்சுக்கல. இல்லை இது எனக்கு என்ன வருத்தான்னா, இப்போ இன்றைக்கோ நேற்றோ நான் ஹிந்துவில் பார்த்தேன், தமிழ் ஹிந்துவில் இந்த மாதிரி செய்தி. இப்போ அது மாதிரி பொறுப்புள்ள பத்திரிகைகள்லாம் இது போன்ற செய்திகளை வெளியிடறதுக்கு முன்னாடி அந்த தயாரிப்பாளர் கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்கலாம், நிஜமாவா? ஏன்னா 150 கோடி ரூபாய் இப்போ இந்த கட்டத்தில் வந்து அந்த படத்துக்கு ஒருத்தர் கேட்டார் அப்படின்னா எப்படி அந்த படத்தை வெளிக்கொண்டு வர முடியும்? அந்த படம் வெளில வரதுக்கு அதுவே ஒரு பெரிய தடையாயிடும். அவங்க ஆக்சுவலாக அடுத்த இன்னொரு 10 நாளில் ஷூட்டிங் போகிறாங்க. 6 நாள் தான் ஷூட்டிங், ஹைதராபாத்தில் தான் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அது முடியல. இல்லை அஜர்பைஜானில் ஒரு இது இருக்குது, ஒரு சின்ன பேட்ச் ஒர்க் இருக்குது, அது பிறகு தாய்லாண்டில், அது பிறகு இங்கே இது. இப்போ டீம் எல்லாம் அஜர்பைஜான் தான் இது பண்ணுறாங்க, அடுத்து முடிச்சுட்டு படம் முடிச்சிடுறாங்க. சார் இது ஊடகங்கள் வந்து என்ன தெரியுமா சார், இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு நியூஸ் வந்து ரைட் பண்ணணும், எழுதணும். அப்போது எது ஈஸியாக கிடைக்குமோ அதை வந்து அவங்க உடனே போட்டுடுறாங்க. இல்லை எல்லாம் ஒரு இது லிஸ்ட் எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். ஆமாம், யார் யாரை சேர்க்கலாம், ஆமாம், யாரை பிரிக்கலாம், இது மாதிரி. இப்போ சமீபத்தில் அது மாதிரி இவங்கெல்லாம் சேர்ந்து பிரிச்சது சுதா கொங்காராவையும் சிவகார்த்திகேயனையும். சுதா கொங்காரா படத்துலேருந்து சிவகார்த்திகேயன் விலகிட்டாரு. ஏன்னா செட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க சுதா கொங்காரா, அதனால் அவங்க படத்தில் நடித்தோம்னா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துலேருந்து விலகிட்டார். ஆக்சுவலாக இந்த மாதம் 14ஆம் தேதி இந்த படத்துக்கான ஃபோட்டோ ஷூட்டே நடத்திருக்காங்க எல்லாம். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு செய்தி பரபரப்பாக வந்து வலைதளங்களில் வந்துட்டுருக்கு. இந்த செய்தி படித்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதுனால அடுத்தடுத்து இதை வந்து மற்ற வலைதளங்களில் கேரி பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதுதான் பெரிய கொடுமை சார். அவங்க வந்து சுதா கொங்கரா பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஷீ இஸ் அ வெரி கான்ஃபிடென்ட் ஃபிலிம் மேக்கர். அவங்க வந்து லெவல்லாம் கிடையாது. நான் வந்து அவங்க கூட இறுதி சுற்றில் ஒர்க் பண்ண பிறகு நான் பார்த்துருக்கேன். கான்ஃபிடென்ட் டைரக்டர். நீங்கள் லேடி டைரக்டர் சொன்னால் என்ன திட்டுவாங்க, நான் ஒரு தடவை சொல்லி மாட்டிக்கிட்டேன். அது என்ன லேடி டைரக்டர் சொல்லு கரெக்ட் அப்படின்னாங்க. ஓ சாரிமா அப்படின்னு சொன்னேன். அந்த அளவு கான்ஃபிடென்டான ஒரு பெண்மணி. அவங்க பெண்மணின்றது சொல்லலாம், லேடி டைரக்டர் சொல்லலாம். வெரி இல்லை சார், அவங்க வந்து கான்ஃபிடென்ட். நான் வந்து கர்வம்லாம் சொல்ல விரும்பல, கான்ஃபிடென்ட்டாக ஃபிலிம் மேக்கர். அவங்க படங்களே நம்ம பார்க்குறோம், அந்த கான்ஃபிடென்ஸும் அந்த உழைப்பும் அந்த சிறப்பான படைப்பாற்றலும் நம்ம பார்க்குறோம்ல. ஸோ அவங்களுக்கான ஒரு பர்டிகுலர் வே ஆஃப் ஒர்க்கிங் இருக்கும் சார். அந்த ஒர்க்கிங்கில் சின்ன விஷயங்கள்லாம் இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது இருக்கும், ஓகேங்களா? ஆனால் இந்த மாதிரி ஊடகங்கள் வர மாதிரி இந்த எக்ஸாஜரேட்டட் இதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. நான் அப்பயே உடனே கால் பண்ணி கேட்கும்போது எல்லாம் சிரிச்சிட்டாங்க, என்னங்க விளையாடுறீங்க, அதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு, எல்லா ஒர்க்கும் அவங்க கரெக்டாக போயிட்டுருக்கு, ஷூட்டிங் போகிறாங்க, ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சிடுச்சு. சார் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு, நான் ஆச்சரியப்பட்டேன் சார். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு ஃபஸ்ட்டு நம்பலை நான் ஊடகங்களில் வரும்போது ஜெயம் ரவி சார் நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு. எப்படி ஜெயம் ரவி சார் நடிப்பார்? ஏன்னா அவரும் ஒரு ஹீரோவாக 5 படம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்கு. அவருக்கு சாக்லேட் பாயா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவர் எப்படி இந்த படத்துல, அதாவது இந்த படத்துல நடிக்க முடியாதா அப்படின்னு நான் சொல்லலை. இப்போ நான் வந்து எனக்கு வந்து அந்த தகவல் வந்த உடனே எனக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைஸா இருந்தது. நான் அப்புறம் யார் மூலமா ரீச் பண்ண முடியுமோ, ஏன்னா எனக்கு அவங்க குடும்பத்து மேல பயங்கர பிரியம் இருக்கு, எங்க ஃபேமிலி மேல அவங்களுக்கு ரொம்ப அன்பு இருக்கு. நான் கால் பண்ணி கேட்டேன், சார் உண்மையான்னு கேட்டேன். ஒரு நாள் டைம் கொடுங்க, கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுது. அப்புறம் உண்மையாக என்கிட்ட சொன்னாங்க, ஆமாம் சார் நடிக்கிறாரு, ஆனால் அந்த நீங்கள் சொல்ல மாதிரி வில்லன் கேரக்டர் கிடையாது, பேரல் கேரக்டர், 2 முக்கியமான கேரக்டர். இப்போ நீங்கள் வந்து எடுத்துங்க சார், நீங்கள் வந்து மணிந்தர் சார் படத்தில் பார்த்தீங்கன்னா 4 கேரக்டருக்கானா, நீங்கள் சமீபத்தில் வந்த படம் 4 கேரக்டர்னா அது வில்லனா நீங்கள் சொல்லுவீங்களா? செக்கச்சவந்தமான நடிக்கல. இப்போ தக் லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்குமே பவர்ஃபுல்லான கேரக்டர் இருக்கு. அது தவிர இவர் வில்லன் அப்படிலாம் கிடையாது. அது ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணோம். சிவகார்த்திகேயன் அவர்கள் அதை ஒத்துக்கிட்டாரு. இன்னொரு எனக்கு ஈக்குவலா இருக்கிற ஒரு ஹீரோ என் கூட நடிக்கணும்னு வரும்போது 2 பேருக்குமான ஒரு பேரலல் ஜேர்னி ஒரு டைரக்டருக்கு வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் வருது. அதுக்கு சிவகார்த்திகேயன் ஒத்துக்கணும்ல. சிவகார்த்திகேயன் ஒத்துக்கின பிறகு மிகப்பெரிய ஒத்துக்க வேண்டிய விஷயம் வந்து ஜெயம் ரவி. ஏன்னா அவர் ஏன் ஒத்துக்கணும் அப்படின்னு வரும்போது சுதா கொங்கரா மேடம் சொன்ன கதை கேட்டுட்டு அவர் ஆச்சரியப்பட்டிருக்கு. தனி ஒருல எப்படி வந்து 2 பேரும் நம்ம வில்லன் நம்ம சொல்றோமா சார்? அரவிந்த் சாமி எப்படி சொல்றோம்? த மோஸ்ட் பிரேக் த்ரூ கேரக்டர் வந்து அரவிந்த் சாமியோட கரியர்ல பாத்தீங்கன்னா அந்த படம், ரோஜா பிறகு பாத்தீங்கன்னா அந்த படம் தான். அப்போ இதை கேட்ட உடனே இவருக்கு வந்து ரவிக்கு என்ன தோணி இருக்குன்னா, இந்த கேரக்டர் நான் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் பேரலா எனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு, இந்த கேரக்டருக்கு ஒரு ஆர்க் இருக்கு, இந்த கேரக்டருக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு. இந்த கேரக்டர் வந்து வில்லன்ற மாதிரி எல்லாம் டிபிக்கலா இவங்க 2 பேருக்குள்ள கான்ஃபிளிக்ட் கிடையாது. அதை விட ஹைட்டா என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஃபைனலா அவங்க சொன்னது, விக்ரமேதா படத்துல எப்படி சார் விஜய் சேதுபதியும் மாதவன் நடிச்சாங்க, அதுல வந்து யார் சார் வில்லன் எனக்கு கேட்டாங்க.
நான் அப்படியே ஆச்சரியப்பட்டேன். ஆமாம்ல, அதில் வில்லன் அப்படி கிடையாதுல்ல, 2 பேருமே பவர்ஃபுல்லான ரோல். கடைசியில் 2 பேரும் கன் வைக்கும் போது நம்ம பார்த்து அப்படியே வாவ் அப்படின்னு சொன்னமா இல்லையா? கடைசியில் நம்ம வந்து இவர் வில்லன் அவர் ஹீரோ அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணவே இல்லை. அப்படிப்பட்ட படம் தான் அது. ஸோ இப்படிப்பட்ட படம் உருவாக்குறது எவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்ச் சார். அந்த மாதிரி ஒரு சேலஞ்சில் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி பயங்கரமாக இருக்கும். இவங்க 2 பேரும் பேலன்ஸ் பண்ணணும், 2 பேருக்கும் எந்த விதத்திலும் குறை வரக்கூடாதுன்னு அவங்க அவ்வளோ பொறுப்பு இருக்கும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வர்றதெல்லாம் இந்த மாதிரி தமிழ் சினிமா அடுத்த கட்டம் போகிறத கெடுக்கிற மாதிரியான விஷயங்கள். இந்த மாதிரிலாம் சொல்லி படம் ஸ்டாப் ஆயிடுச்சு, இது நடந்தது, டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் வந்தது, இதெல்லாம் வந்து ரொம்ப மூக்க நுழைக்கிற வேலையை நான் பார்க்குறேன். சினிமா இண்டஸ்ட்ரி பற்றி இவ்வளோ மூக்க நுழைக்காதீங்க. அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது, டைரக்டருக்கும் இருக்குது, ஆக்டர்ஸ்க்கும் இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் யாருமே வந்து அங்கே போய் பிரச்சனை பண்ணிக்க மாட்டாங்க. அது வந்து டோட்டலாக ஒரு ப்ரொடக்ஷனில் நடக்கிற சின்ன சின்ன ரிக்குவயர்மெண்ட்ஸில் என்ன மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அவங்களுக்குள்ள வருன்றது அவங்களுக்கே பார்த்து போயிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த எக்ஸாசரேஷன் பண்ணி ஒரு படத்தினுடைய வேல்யூவை குறைக்கிற மாதிரியோ இல்லை ஒரு படத்தை வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி பேசக்கூடாது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் ஆனால் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா உடனே சுட நெகட்டிவ் செய்தி கொடுத்தா வரும். அதில் 1% கூட உண்மை இருக்காது. இல்லை 0.05% ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா பூதாகரமாக பண்ணி நம்ம சொல்லணுன்ற ஒரு எண்ணத்தில் நிறைய பேர் பயணிக்கும் போது ஒன்றுமே பண்ண முடியல. புஷ்பா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவில் மிகப்பெரிய ஹிட் அப்படின்றாங்க. அதே மாதிரி நார்த் இந்தியாலையும் பெரிய ஹிட் அப்படின்றாங்க. அந்த ஹிட்டு ஏன் தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் கர்நாடகாலையும் பிரதிபலிக்கல அப்படின்னு தான் எனக்கு தெரியல. ரீசன் 2 விஷயம் சொல்லிடுங்க சார். 3 hours 20 minutes 2.25 மணி நேரம் வச்சிங்களேன், 300 கோடி பண்ணியிருக்கோம். இன்னொரு பக்கம் மகாராஜாவை சொல்லி ஆகணும். அந்த படத்துடைய வெற்றி வந்து குறிப்பிடத்தகுந்த ஒரு வெற்றி. அதுவும் இன்னைக்கு சைனாவில் ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனையை பண்ணிட்டு இருக்க அந்த படம் அப்படின்னு தான் சொல்லணும். சைனா கவர்மெண்ட் வந்து யோட அப்ளை பண்ண உடனே அவங்க வருஷத்துக்கு 36 படங்கள் அப்ரூவல் பண்றாங்க. மகாராஜா படத்தினுடைய மிகப்பெரிய சக்சஸா எது பாக்குறேன்னா உலகெங்கும் வந்து பல லாங்குவேஜ்ல இருந்து படங்கள் வந்து குவியுதுங்க. அதுல மகாராஜா தேர்ந்தெடுத்திருக்காங்க பாருங்க. 2026 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் அஜித் இல்லாத ஆண்டாக அந்த ஆண்டு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு தெரிஞ்சு சார் அஜித் சார் இன்னும் அதை டிசைட் பண்ணல. அவர் வந்து அந்த இதுக்கு போறாரு, ரேஸ்க்கெல்லாம் போறாரு தவிர. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.